குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடுறோம். அடுத்ததாக இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மேசராசிக்கு என்ன மாதிரியான பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசிக்குள்ளேயே பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில தான் அந்த மாதமானது பிறக்குது. ராசிக்கு 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் குரு ஆகிய 3 கிரகங்களினுடைய இணைவு. இங்கே புதன் ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான். 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் மேஷம் இருக்கு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுகஸ்தானத்தில் குரு உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பயிற்சி என்னென்ன நன்மைகளை தர காத்திருக்கு, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா பார்த்துக்குங்க. இப்போ குரு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் 2ஆம் தேதி அந்த பயிற்சி நடக்குது. ஜூன் மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்குள்ள சுக்கிரன் வர்றாரு. உங்களுடைய ராசிக்கு 2-7க்கு அதிபதி 4ஆம் இடத்தில் வந்து அமர்றார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் கூட குரு கூட சேர்றாரு. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் கிரகம் சுகஸ்தானத்தில் பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதான் டைட்டில் கூட பெண்ணால் அனைத்து சுகமும் கிடைக்கும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே ஏன்னா சுகஸ்தானத்தில் சுக்கிரன் பயங்கரமா பலமா இருக்கிறார். ஜூன் மாசத்துல கூடவே குரு இருக்கிறார், உச்ச குரு இருக்கிறார். என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். மே மாசம் 15ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது ஜூன் மாசம் 15ஆம் தேதி. ஜூன் மாசம் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்குள்ள செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஜூன் 22 அன்னைக்கு கடகராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 29 புதன் கடகராசியில வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறார். 3-6க்கு அதிபதி 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாச கடைசியில நடக்குது. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வரலாம். முதல்ல பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு பயிற்சியை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். ஜூன் மாதம் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்துல திக்பலம் அடையுது. உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து சுகஸ்தானம் பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இங்க என்னென்னவெல்லாம் நடக்கும், என்னென்ன நன்மைகள் முதல்ல பார்த்துடலாம். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தடையை மீறி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது. குடும்பத்தில் ஒரு உறவு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பினை சொல்கிறது. குடும்பம் விருத்தியாகும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். தாயாருக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் நீங்கி தாயார் சுகமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு ஒரு நல்ல ஒரு பக்குவமான மனநிலை, நல்ல ஒரு ஊடல், நல்ல ஒரு புரிதல் கணவன் மனைவி இடையே ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை அதிகமாக சொல்கிறது. சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்குண்டான ஒரு நல்ல வன்மையை இந்த காலகட்டம் கொடுக்கும். தன்னுடைய நாவை மூலாதாரமாக பயன்படுத்தி ஜீவனம் செய்யக்கூடிய அத்துணை மேசராசி அன்பர்களுக்கும், ஒரு ஆர்ஜேவாக இருக்கலாம், அல்லது விஜேவாக இருக்கலாம், பாட்டு பாடுறவங்களாக இருக்கலாம், ஜோசியராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், இப்படின்னு நம்மளுடைய பேச்சு தான் மூலதனம் இருக்குதுன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு பேர் புகழ் அந்தஸ்து, பொருளாதார முன்னேற்றம்,
எல்லாமே கிடைக்கும், கூடவே பதவியும் கிடைக்கும். பதவிக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்க மாட்டேங்குது, என்னதான் இருந்தாலும் தொழிலில் மேன்மை அடைய முடியல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே பதவி உயர்வு, பொறுப்புகள் அதிகரிக்கிறது, தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அடுத்த போஸ்டிங்கில் போய் உட்கார்றது, சம்பள உயர்வோடு உட்கார்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் சுக்கிரனுடைய தயவால் நடக்க காத்திருக்கு. மூணாவதா, வீடு, வண்டி, வாகனம், சொத்து சம்பந்தமாக என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரி அது சரி செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்பினை அது ஏற்படுத்துது. ரெண்டாவதா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இது நாள் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நடக்கவே இல்லை. வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, வீடு கட்ட நின்று போகுது, கரெக்டாக ஒன்றும் மேஷன் வந்தால் மெட்டீரியல் வந்தால் மேஷன் இருக்கு, ஏதோ ஒரு குளறுடிவு ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த கட்டம் பூர்த்தியாகும். எல்லாமே கைக்குள்ளே இருக்கும், கடகடன்னு வீட்டு வேலை நடக்கும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த காலகட்டம் வாங்க முடியும். அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. ரொம்ப முக்கியமாக, உடல் ரீதியாக இருந்து வந்த அத்துணை விதமான பிரச்சனைகளும் நீங்குகிறது. நல்ல மருத்துவமனை, நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக சொல்கிறது. முக்கியமாக இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கண் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதை வந்து ஸ்கின் டெர்மட்டாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்கின் டிசீஸ், ஸோ அது ரிலேட்டடாக மருந்து மாத்திரை எடுத்து சாப்பிட்ருக்குன்னு பிடிச்சிருக்குன்னு எல்லாம் சரியாகும் இந்த காலகட்டம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதை தாண்டி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, யூரினல் இன்ஃபெக்ஷனோ, கிட்னி ஃபெயிலியரு, டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஸ்டோன் இருக்குது, இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் சரி அதை சரியாக இதுதான் பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இதுதான் வழி, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இப்படி பண்ணால் இதுலேருந்து ரெக்கவர் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு 100% ஒரு நம்பிக்கைக்குரிய நல்ல விஷயங்கள், அந்த நோய் நிவர்த்தி ஆவதற்குண்டான விஷயங்களை உங்களுக்கு கண் முன்னாடி இந்த தெய்வம் கொண்டு வந்து காட்டப்போகுது. இது எல்லாம் யார் மூலயமா நடக்குது? இத்தனை நல்லது யார் மூலயமா நடக்குதுன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நண்பர்கள், அத்தை, சித்தி, அக்கா, அண்ணி, இந்த உறவுகள் மூலமாக தான் நடக்குது. பெண் உறவுகள் மூலமாக தான் இத்தனை நன்மைகளும், ஏதோ ஒரு வகையில் இத்தனை நன்மை நடக்கிறதுக்கு காரணமாக அந்த பெண் வந்து இருப்பாங்க. பெண்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் உண்டு. சரி, அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து உட்கார்ந்தா அவர் வந்து இயற்கைக்கு மாறான கிரகம். அவர் வந்து சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தா திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவியும் ஒன்றா இருக்கோம், பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றோம், இதெல்லாம் ஓகே. ஆனால் திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக திருமணமாகாத நபர்களுக்கு வரன் பார்க்க துவங்கி விட்டால் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை இது 70-80% உறுதி செய்கிறது. இதுன்னா தாய் தந்தையரினுடைய ஆசீர்வாதத்தின் பேரில் உங்களுக்கான துணையை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். அப்போ என்ன பண்ணணும்? ஜூன் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரனுடைய நகர்வு நடக்குதா, ஜூன் 9ஆம் தேதி தாய் தந்தையர்கிட்ட மனசார ஆசீர்வாதம் வாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும், எனக்கு உண்டான வரன் கிடைக்கணும், பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட, முழு மனதோட தாய் தந்தையர்கிட்டையும் உங்களுடைய பெரியவங்ககிட்டையும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க. ரொம்ப சீக்கிரமாக, அதாவது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் துலா ராசிக்குள்ளே வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 120 நாள்லேருந்து 140 நாளுக்குள்ளே துலாத்துக்கு வந்துடுவார் அவர். ஸோ அதுக்குள்ளே திருமணம் நடந்துடும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமையும். ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். சரி, நெகட்டிவாக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக இதுதான் சாத்தியம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் லக்ஸுரியான லைஃபுக்குள்ளே மூவ் ஆன் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும். ரொம்ப சுகமாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற எண்ணம் இருக்காது. ஜாலியாக இருந்தால் போதும், சந்தோஷமாக இருந்தால் போதும், உலக சுகங்களை அனுபவிச்சா போதுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மாற்றிட்டீங்க அப்படின்னா, மேசராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எல்லா விதமான சுகங்களையும் அள்ளித்தரக்கூடிய கிரகமாக மாறிவிடுகிறது. திக்பலம் அடையுது 4ஆம் இடத்துல. ரைட்? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அடுத்து சுக்கிர பயிற்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூரியன் வர்றார் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு 5 கூடியவர் வர்றார். 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுதான் செய்ய போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷன் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். யாரை பற்றி எதை பற்றி கவலைப்பட மாட்டோம். மனசுக்குள்ள ஒரு துணிவு, தெளிவு, நிதானம் கிடைச்சிடும்.
ரைட். அதே போல் சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மாமனாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளில் தான் இருந்துட்டு இருக்குது. அரசியல் சொந்தமான விஷயங்களில் ஏதாவது மாற்றங்களை செய்யணும், ஏதோ முயற்சிகள் செய்யணும், ஒரு டாக்குமெண்ட் மாற்றணும், ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எது இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னா தாராளமாக இந்த காலகட்டம் செய்யலாம். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. காதில் காலத்தில் மோதிரமாவது வாங்கி போடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லுது. தந்தை வழி உறவுகளில் சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அந்த சுபகாரியத்தில் நீங்கள் கலந்து கொள்வதற்குண்டான ஒரு சூழலையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்துகிறது. ரைட். ஸோ சூரியனுடைய நகர்வு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. 5ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது தப்பில்லை, நல்ல விஷயந்தான், ஃபேவராக இருக்குது. 3ஆம் பாவம் வளர்ச்சியை தர காத்திருக்கிறது. இப்போ இடமாற்றத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஒரு வீடு மாற்றமோ, தொழில் மாற்றமோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாகன மாற்றமோ நினச்சிட்டு இருக்கீங்க, அது செய்யணும் பிடிக்கணும்னு நினச்சிட்டிங்க, இந்த காலகட்டம் ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது. சரி, அப்போ செவ்வாயினுடைய நகர்வு என்ன பண்ணுது? ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது நாள் வரைக்கும் கொஞ்சம் சுயநலம் இருந்தது. நான் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு தலகணமோ, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதன், நான் என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு கர்வம் மனசுக்குள்ளே இருந்திருக்கும். செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா செவ்வாய்க்கு அது அர்த்தமே கிடையாது. ஆனால் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நான் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி என் குடும்பம், எனக்காக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த செவ்வாய் ஏற்படுத்திடும். அந்த செவ்வாய் அது கொடுத்துரும். எனக்காக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி அந்த செவ்வாய் அதை ஏற்படுத்திடும். அந்த எண்ணத்தை கொடுத்துரும். அந்த எண்ணத்தை கொடுத்து குடும்பத்தின் மேலே அக்கறை அதிகரிக்கும், வருமானத்தின் மேலே அக்கறை அதிகரிக்கணும்னு ஒரு சூழ்நிலையை சொல்லுது எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த 20ஆம் தேதிக்கு மேலே கண் சம்மந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்ணில் தூசி துரும்பு விழுகிறதோ ஏதாவது ஒன்று, நம்மளே பூச்சி கீச்சு விழுந்துடும், நம்ம போட்டு தேய்ச்சிருவோம், இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இதெல்லாம் இருக்குது. வெளியில் போகும்போது சன்கிளாஸ் எல்லாம் போட்டு போங்க. முடிஞ்ச அளவு கண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க. ரைட். 22ஆம் தேதி புதன் வர்றாரு. புதன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் அதிபதி 4ல். இது என்னென்னா, தாயார் வழி இடமாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் தாயாரனுடைய சகோதரம் மாமன், தாய்மாமனுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு நீங்கள் உங்கள் தாய்மாமனுக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்களோட உதவியை அவர் வாங்கிட்டு அவர் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்குவார். அவர் வெற்றி பாதைக்குள்ளே போவார். ஒரு நல்ல ஒரு குரோத்தான விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது. புதன் வக்ரமாகிற வரைக்கும் அது பாசிட்டிவாக இருக்குது. வக்ரமாச்சுன்னா கொஞ்சம் கம்முன்னு இருந்துக்கணும். தாய்மாமங்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிறது நல்லது. புது முயற்சிகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. வேலையில் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகரிக்கும். நம்மளை மீறி நம்மளுக்கு கொஞ்சம் துன்பங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாத கடைசியில் ஜூன் மாதம் 29ஆம் தேதி தான் புதன் வக்ரமாகிறார். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டா எல்லாமே சுபமாக தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே ஒன்றா பார்த்தோம் இல்லையா? அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி எந்திரமோ, அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது கிரகன்னு தசாபுத்தி நடத்திட்டு இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஷூட்டாக நடக்கும். தசாபுத்தி இல்லாத பட்சத்துலேயும் அப்பவும் நடக்கும், பலன் நடக்கும், நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன, அது பெரிதாக வாழ்வியல் மாற்றங்களை தந்துடாது. ரைட். இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நம்மளை குறும்பு பண்ண வைக்கும், அனாவசியமாக செலவு பண்ண வைக்கும், ஆடம்பரம் பண்ண வைக்கும், தேவையில்லாத பெண்களோட பழக்கத்தை ஏற்படுத்தி வைக்கும். இது எல்லாமே கொஞ்சம் அந்த அப்நார்மலாக அந்த சுக்கிரன் அப்படிங்கிற பொருளாதாரத்தை தாண்டி காமத்தையும் கொடுக்கும். காமச்சுகமும் வேணும்னு நினைக்கும், அதையும் கொடுக்கும். ஸோ அது நேர் வழியில் இருக்கும் பட்சத்தில் நன்மை, அது குறுக்கு வழியில் போகும்போது கெட்ட பெயரையும் கொடுத்துருது. ஸோ அப்போ தீமையும் இருக்குது இல்லையா? அதை சரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பழமையான முருகன் கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. மாதம் முழுக்க செய்தாலும் பரவாயில்ல, பிறந்த கிழமை என்னைக்காவது செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாவது போய் முருகனை பாட்டுவாங்க. இந்த மாதம் 4 செவ்வாய்க்கிழமை இருந்தால் 4 செவ்வாய்க்கிழமையும் முருகனை பாருங்கள். 2 நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு திருநீரை நல்லா நெத்தி நிறைய பூசிட்டு திருப்தியாக வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை இந்த மாதம் உணருவீங்க. சுகங்கள் கொட்டி கிடக்கிறது உங்களுக்கு. சரியாக அதை பயன்படுத்திங்கன்னா ஜெயிச்சிடலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.